Hi all, welcome to Vishine Academy. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு previous year question ஓட discussion தான் பார்க்க போறோம். So 2025ல நடந்த RRB NTPC ஓட CBT1 அதாவது Tier 1ல கேட்ட number system related ஆன question, அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா divisibility rule வச்சு என்னென்ன வேரியன்ட் ஆஃப் question கேட்டிருக்காங்களோ அந்த வேரியன்ட் ஆன questions தான் நம்ம இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்னென்ன questionன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. So first question, 87 ஆல இங்க கொடுத்திருக்க நம்பர் எது டிவைட் ஆகும்னு கேக்குறாங்க. எப்பயுமே divisibility ரூல்ல ஃபர்ஸ்ட் இந்த 87 வந்து பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரான்னு பாருங்க. So 7 + 8 என்னன்னு பாத்தீங்கன்னா 15. அப்போ 15 வருது. அப்போ 15 வந்து 3 டேபிள்ல வந்து உங்களுக்கு டிவைட் ஆகும். So sum of digit வந்து 3ல டிவைட் ஆகுது. அப்போ இது காம்போசிட் நம்பர். அப்போ இது எந்த டேபிள்னா 3 × 29 தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 87. அப்போ 3 டேபிளையும் நீங்க செக் பண்ணனும், 29லையும் செக் பண்ணனும். So first வந்து 3 ஓட divisibility ரூல் வந்து sum of digit வந்து 3 ஓட மல்டிபிள்ஸா இருக்கணும். ஸோ இங்க வந்து சம் பண்ணும்போது உங்களுக்கு 12 வருது, இங்க நீங்க சம் பண்ணீங்கன்னா 24 வந்துட்டு வருது, இங்க நீங்க சம் பண்ணும்போது 13 வருது, இங்க நீங்க சம் பண்ணும்போது 23 வருது. அப்போ இது ரெண்டுமே 3 ஓட மல்டிபிள்ஸ் கிடையாது. அப்போ அதுலயே இந்த ரெண்டு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டு தான். இப்போ இதுல அடுத்து நம்ம 29 ஓட divisibility ரூல் அப்ளை பண்ணலாம். ஸோ 29க்கு நீங்க என்ன divisibility ரூல்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட்டை நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ரிமைனிங் நம்பரோட நம்ம ஆட் வந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், 8004. ஸோ லாஸ்ட் டிஜிட்டை 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணா 12. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 8 12. அடுத்து மறுபடியும் லாஸ்ட் டிஜிட்டை 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 6, ஆட் பண்ணிங்கன்னா 87. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா 29ஓட மல்டிபிள் தான். ஸோ இன்னும் வேணும்னா இன்டூ 3 பண்ணிங்கன்னா 21, ஆட் பண்ணிங்கன்னா 29. அப்போது இதுவே 29 டேபிளில் போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு உங்களோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following number is divisible by 47? 47ஓட divisibility ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 14 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ரிமைனிங் நம்பரோட மைனஸ் வந்து பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், 3674. ஸோ 14 ஆல நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 4 4 16 1 56. இங்கே வந்து மைனஸ் வந்து பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். 1 1 3. அகெயின் லாஸ்ட் டிஜிட்டை நீங்கள் 14 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 14 வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 17 வருது. ஸோ 17 வந்து 47 டேபிளில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி நான் எடுக்கிறேன். ஸோ 5 நீங்கள் 14 ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 70. ஸோ 9 2 3. அகெயின் இதை 14 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 126. ஸோ டிஃப்ரென்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 12ல் 3 போயிடுச்சுன்னா 94. அகெயின் இதை 14 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 56 வந்துட்டு வருது. ஸோ 56ல் 9 வந்து போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 47. அப்போது 47 வருது. அப்போது ஆப்ஷன் சி தான் உங்களோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி 47 வரணும், இல்லை 47ஓட மல்டிபிள்ஸ் வந்து வரும். 94லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பட் ஸ்டில் நான் 47 வரைக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which smallest number should be added to 13874 so that the sum is completely divisible by 67? ஸோ இந்த நம்பரோட எந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணணும், அப்போது அந்த நம்பர் வந்து 67ஆல் டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேறு வழியே கிடையாது, 67 டேபிளை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ 2 டைம்ஸ் என்ன வரும், 4 1 12 13. ரிமைண்டர் வந்து 4 7 10. ஸோ ஒரு 0 போட்டு மறுபடியும் இதை வந்து நீங்கள் இறக்குங்க. ஸோ 7 டைம்ஸ் வந்து 9 4. ஓகே, ஸோ ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது 6 டைம்ஸ் ஆகிடும், இங்கே வந்து 5. அப்போ ரிமைண்டர் 5 வருது. அப்போது இந்த 67லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளோட எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து உங்களோட ரிமைண்டரை நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 62. ஸோ கொடுத்த நம்பரில் நீங்கள் 62 ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0 வந்துடும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு உங்களோட ஆன்சர். இந்த மாதிரி சம்மை இந்த ப்ரொசீஜரில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following number is divided by 71? ஸோ 71ஆல் டிவைட் பண்ணப்படுற நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 71ஓட divisibility ரூல் வந்து இன்டூ 7ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரிமைனிங் டிஜிட்டோட மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், 5609. ஸோ இன்டூ 7ஆல் பண்ணுங்கள், 7 7s are 49, 7 8s are 56, 7 9s are 63. ஸோ மைனஸ் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து 5ஆக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு 7. ஸோ அகெயின் திரும்பி இதை வந்துட்டு
மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 49. ஸோ என்ன வருது 0. அப்போ 0 வந்துருச்சுன்னா இந்த நம்பர் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். எய்தர் 71ஓட மல்டிபிள் இல்லைனா 0. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு வந்து 71ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 71ஓட டிவிசிபிலிட்டி ரூல் இன்டூ 7 ரிமைனிங் நம்பரோட மைனஸ் வந்து பண்ண போகிறோம். So next question, which of the following number is divided by 41? So 41ஓட divisibility rule into 4 பண்ணணும், அப்புறம் remaining numberலேருந்து minus பண்ணணும். So first option 995. So 7995 into 4 பண்ணிங்கன்னா 29, ஏன்னா minus பண்ண போகிறோம். 9ல 2 போயிடுச்சுன்னா 7, again 7. Again into 4 வந்து 36. So 7, 1, 4. So 41 வருது. So 41 இல்லைனா 41ஓட மல்டிபிள் இல்லைனா 0 வரலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 87ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஸோ 87 ஆல்ரெடி நம்ம சொன்னோம் 3 into 29 தான் 87. ஃபஸ்ட்டு 3க்கு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ 9, 12 இங்கே வந்துட்டு சம் ஆஃப் டிஜிட். இப்போ அடுத்து இங்கே சம் ஆஃப் டிஜிட்னா 18, 25. அடுத்து இங்கே 16. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 14, 15, 19. ஸோ இந்த 4 நம்பரில் எது வந்து 3ஓட மல்டிபிள்னு பார்த்தீங்கன்னா 12 மட்டும்தான் 3ஓட மல்டிபிள். 25, 16, 19 3லேயே வராது. அப்போ 3லேயே 3 நம்பரும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ தான். மற்ற நம்பர்லாம் நீங்கள் செக் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. அப்போது 6th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 22ஆல் எந்தெந்த நம்பர் டிவைட் ஆகுறோம்னு கேட்குறாங்க. ஸோ 22னா எப்படி நம்ம பிரிக்கலாம்? 2 into 11 வந்து 22. அப்போ 2 டேபிள்லையும் போகணும், 11 டேபிள். 2 டேபிள்னா யூனிட் டிஜிட் என்னவா இருக்கணும்? 2, 4, 6, 8 இல்லைனா 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 9 இருக்கு, அப்போ இது ரிஜெக்டட். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, ரிஜெக்டட். அப்போ இந்த 2 நம்பர் தான். அப்போ இது 2 மட்டும் 11 டேபிளால் டிவிசிபிலிட்டி பாருங்கள். 11க்கு ஆல்டர்னேட் நம்பரை டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரணும்? 0 இல்லைனா 11 வரணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 7 + 8 வந்து 15. ஸோ டிஃப்ரென்ஸு 9 + 6ம் வந்துட்டு 15. அப்போ என்ன வருது? 0 வந்து வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். இது இருந்தாலும் இதையும் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ 7, 6, 6, 4 ஆல்டர்னேட் நம்பர் என்னது? 7 + 6 வந்து 13. டிஃப்ரென்ஸ் 6 + 4 வந்து 10. எடுத்தீங்கன்னா 3 வந்துட்டு வருது. எய்தர் 0 வரணும் இல்லை 11ஓட மல்டிபிள்ஸ் வரணும். அப்போ இந்த நம்பர் போகாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கே ஒரு 8 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 3142P99. இந்த நம்பரு 9 டேபிளால் டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த P வர இடத்துல என்ன மேக்ஸிமம் வேல்யூ வந்து போடணும்னு கேட்குறாங்க. ஸோ 9 டேபிளால் டிவைட் ஆகுறதோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டிஜிட் வந்து 9 டேபிளால் டிவைட் ஆகணும். 3 + 1 வந்து 4, 4 + 4 8, 8 + 2 வந்து 10, 10 + 5 வந்து 15, இங்கே ஒரு 18. ஸோ 15 அப்புறம் வந்துட்டு 18. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 33 வருது. கூட இந்த P வேல்யூவும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் 33ஓட ஏதோ ஒரு வேல்யூ நீங்கள் போடும்போது அது 9 டேபிளால் டிவைட் ஆகணும்னு சொல்கிறாங்க. P வேல்யூ வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேக்ஸிமமாக நம்ம என்ன போட முடியும்? 9 போட முடியும். மினிமமாக என்ன போடலாம்? 0 வந்து போடலாம். இவ்வளோ தானே போட முடியும். 0லேருந்து 9க்குள்ளே தான் ஏதாவது ஒரு நம்பர் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் 33 கூட நீங்கள் 9 போட்டிங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 9 போட்டால் என்ன வரும்? 2, 1, 42 வந்து என்ன ஆகாது? உங்களுக்கு 9 டேபிளில் போகாது. நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சே செக் பண்ணலாம். 8 வந்து போடுங்க. ஸோ 8 வந்து போட்டிங்கன்னா 1, 1, 41 போகாது. அடுத்து வந்து 5 ஆப்ஷன் சி. ஸோ 5 போட்டிங்கன்னா 38, இதுவும் போகாது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி. ஸோ 33ல் 4 போட்டிங்கன்னா 37, இதுவும் போகாது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ஏ. ஸோ 36. அப்போ பியோட வேல்யூ வந்து 3 போடும்போது தான் 9ல் டிவைட் ஆகிற நம்பர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஸோ இந்த கொஷின் இந்த மாதிரி தான் நீங்கள் ஆப்ஷன் போட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனை நீங்கள் போட்டிங்கனாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு, which of the following number is divided by 38? ஸோ 38ஆல் டிவைட் ஆகிற நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ 38னா என்னது? 2 19s are என்னது? 38. அப்போ 2ஆல் ஃபஸ்ட்டு என்னென்ன போகும் அப்படின்னு பாருங்கள். ஸோ 8 இருக்குது, 5 யூனிட் டிஜிட் 2 டேபிளில் போகாது, 3 வந்து யூனிட் டிஜிட் போகாது. அப்போ இந்த 2 நம்பர் தான். அப்போ இந்த 2 நம்பருக்கு மட்டும் 19 டிவிசிபிலிட்டி ரூலை செக் பண்ணலாம். ஸோ 19ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 2 பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்பரோட நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம் 1938. ஸோ 8 இன்டூ 2 பண்ணிங்கன்னா 8 2s are என்னது? 16. ப்ளஸ் பண்ணணும் 9, 0, 1,
209. Again into 2. 9 2s are என்னது 18, remaining வந்து 8, 38. 38 19 டேபிள்ல 2 டைம்ஸ் வருது. அப்போ இதுதான் வந்து உங்களோட ஆன்சர். இந்த நம்பர் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது. 262 0. இது 0ன்றனால நீங்க இன்டூ 2 பண்ணீங்கனால 0 தான். ஸோ இது வந்து போயிடும். அகைன் உங்களுக்கு என்ன நம்பர் தான் வரும்? 262 தான் வந்துட்டு வரும். திரும்பி இதை இன்டூ 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வந்துட்டு வரும். ஆட் பண்ணீங்கன்னா 30 வந்துட்டு வருது. ஸோ 30 வந்து 19 டேபிள்ல வராது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 81? ஸோ 81ங்கிறது 9 9s are வந்து 81. ஸோ இதுக்கு 2 ஸ்டெப் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு 9 டேபிளில் டிவைட் ஆகிற நம்பர் என்ன பண்ணணும்? சம் ஆஃப் டிஜிட் 9ஓட மல்டிபிள்ஸாக வருதான்னு பாருங்கள். ஸோ சம் ஆஃப் டிஜிட் பண்ணலாம். ஸோ 5 10 15 இது ஒரு 2 + 3 18. நெக்ஸ்ட்டு 5 10 இது ஒரு 12 22. நெக்ஸ்ட்டு 10 24 25. ஸோ நெக்ஸ்ட்டு 5 10 12. ஸோ இதில் எது வந்து 9 டேபிளோட மல்டிபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 18 மட்டும்தான் 9 டேபிளோட மல்டிபிள்ஸ். மீது எதுவுமே 9 டேபிள் மல்டிபிள்ஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஒருவேளை இன்னொரு 9 டேபிளோட மல்டிபிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த 2 நம்பரை மட்டும் மறுபடியும் 81 டேபிளால் டிவைட் பண்ணி எது வந்து டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு தான் நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. So next question, which of the following number is divided by 7? 7ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எது? ஸோ 7ஓட மல்டிபிள்ஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இன்டூ 2 பண்ணிவிட்டு ரிமைனிங் டிஜிட்டோட ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 4 3 6. 6 இன்டூ 2 பண்ணிங்கன்னா 6 2s are வந்து 12, ப்ளஸ் பண்ணால் 5 5 2. அகெயின் இன்டூ 2 இன்டூ 2 பண்ணும்போது 10 35. ஆப்வியஸ்லி 35 7 டேபிளில் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து உங்களோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 16 டேபிளில் செக் பண்ணணும். ஸோ 16 டேபிளுக்கு ரூலே வந்துட்டு லாஸ்ட்டு 4 டிஜிட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 16 டேபிளால் டிவைட் பண்ணி பார்க்கணும். இதுதான் ரூலே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் 1382. ஸோ 16 டேபிள். ஸோ 8 times 8 6 are 48 4 12. So 0 1 2 6 times வந்து 36 3 96. ஸோ ரிமைண்டர் வந்து 6 வந்துட்டு வருது. ஸோ இது போகலை. ஸோ அடுத்த டிஜிட் எடுக்கலாம் 1165. ஸோ 16 டேபிளில் 7 times 2 4 11. ஸோ இதில் 4 45. 2 times வந்து 2 1 32. ஸோ இதில் 3 இதில் 1. ஸோ 13 வந்து ரிமைண்டர் வருது. அப்போ அந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ 1702. ஸோ 16 டேபிளில் 1 டைம் வந்து 16 1 0 10, மேலே ஒரு 0 போட்டு 2 வந்து இறக்குறோம். ஸோ இதுவும் வந்து 6 டைம்ஸ் வந்து 96 தான் வந்துட்டு வரும். ரிமைனிங் 6 வருது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் 1584. ஸோ 16 டேபிளில் 9 டைம்ஸ் போட்டிங்கன்னா 5. ஸோ 144. இங்கே ஒரு 4 1 அகெயின் 4 அகெயின் 9 டைம்ஸ் வந்து 144. ரிமைண்டர் வந்து 0. ஸோ அப்போ எதில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து 16 டேபிளால் டிவைட் வந்து ஆகுது. ஸோ 16க்கு இதுதான் வந்து டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 11ஆல் டிவைட் ஆகிற நம்பர் இதில் எது? ஸோ 11 ஆல்ரெடி பார்த்தோம். ஆல்டர்னேட் டிஜிட்டோட டிஃப்ரென்ஸ், சம் ஆஃப் ஆல்டர்னேட் டிஜிட், அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 0 இல்லைனா 11ஓட மல்டிபிள். ஸோ இங்கே பார்க்கலாம் 2 + 1 வந்து 3, இங்கே வந்து 9. டிஃப்ரென்ஸ் வந்து 6 வந்து வருது. தப்பு. அடுத்து 4 + 1 வந்து 5, இங்கே வந்து -4 1 வந்து வருது. இங்கே 5 + 2 வந்து 7 8 1 வந்து வருது. அடுத்து 5, இது ரெண்டும் நீங்கள் சம் பண்ணிங்கன்னா 16 வந்து வரும். ஸோ 16ல் 5 போயிடுச்சுன்னா 11. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஸோ சம் ஆஃப் டிஜிட் அதோட டிஃப்ரென்ஸ், ஸோ பெருசுலேருந்து சின்னதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 இல்லைனா 0 வந்துட்டு வரணும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 44ஆல் டிவைட் ஆகணும். ஸோ 44 நம்ம எப்படி எழுதலாம்? 4 × 11ன்னு எழுதலாம். ஸோ 4ஓட ரூல் வந்து லாஸ்ட் 2 டிஜிட்டை நீங்கள் செக் பண்ணும்போது அது 4 டேபிளில் டிவைட் ஆகணும். ஸோ இப்போது 79 இருக்குது, 4 டேபிளில் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ 67 இருக்குது, 4 டேபிளில் டிவைட் ஆகாது. 50 வந்து 4 டேபிளில் டிவைட் ஆகாது. 44 மட்டும்தான் 4 டேபிளில் டிவைட் ஆகும். அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஏன்னா 4 வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, மீதி 3 4ல் போகல. அப்போது நம்மளுக்கு 11 வச்சு செக் பண்ணுற வேலையே இல்லை. ஸோ ஆப்ஷன் டி மட்டும்தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 12ஆல் டிவைட் ஆகணும். ஸோ 12 நம்ம எப்படி எழுதலாம்?
3 4s are வந்து 12. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 4ஆல செக் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் ரெண்டும் 0 வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டோட சேர்த்து வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 டேபிளில் 4 7s are 28 வரும். ஸோ இந்த நம்பரு இருக்கு. அடுத்து இது வந்து 4 டேபிளில் போகாது, இது 4 டேபிளில் போகும். அப்போ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதுவும் 4 டேபிளில் போகும், கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் 3 டேபிள். ஸோ 2 + 8 வந்து 10, 3 டேபிளில் போகாது. நெக்ஸ்ட் 6 + 4 10, 10 + வந்து 13. அடுத்து இங்கே 12 + 3 வந்து 15. ஸோ இது ரெண்டும் 3யோட மல்டிபிள்ஸ் இல்லை, 15 மட்டும்தான் 3யோட மல்டிபிள்ஸ். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 64 டேபிளில் டிவைட் ஆகிற இது வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 64 நம்ம எப்படி எழுதலாம்? 4 16s are என்னது நமக்கு 64. அப்போ 4 டேபிளில் டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாம். லாஸ்ட் 2 டிஜிட் 4 டேபிளில் போகாது, இதோட லாஸ்ட்டும் போகாது, இதோட லாஸ்ட் வந்துட்டு போகும், இதோட லாஸ்ட் வந்துட்டு போகாது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஏன்னா ஒரே ஒரு டேபிள் மட்டும்தான் லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் வந்து ஆகுது, மற்ற எதுவுமே வந்து 4 டேபிளில் டிவைட் வந்து ஆகலை. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே நம்பர் சிஸ்டம்லேருந்து சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி நம்ம NTPC இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன கேட்டாங்களோ அதோட சொல்யூஷன்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.